வணக்கம் ஜேடி வியூவர்ஸ். இன்னைக்கு நாம கைமணத்தில் ஆடி மாதம் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் நம்மளுடைய ஃபிஷ் தொக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை பேஸ் பண்ணி இந்த வாரமும் ஒரு டிஷ் இல்லை 2 டிஷ்ஷுமே நம்மளுடைய இந்த ஆடி மாதத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸாக இருக்க போது. வாங்க என்ன டிஷ் என்ன பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வாரமும் நம்ம 2 டிஷ்ஷுமே ஆடி மாதம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த டிஷ் கேட்ட உடனே உங்களுக்கு செஞ்சு சாப்பிடணுன்ற ஆசையை தூண்டக்கூடிய டிஷ்னே சொல்லலாம். பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்ட கருவாட்டு குழம்பு, அது கூட சென்னாங்குண்ணி தோசை. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கருவாட்டு குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் அண்ட் வேறு லெவல் டேஸ்டியாக செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்கிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது கருவாடை எடுத்து கொஞ்சமாக நம்ம தண்ணியை வாமாக வச்சு அதில் நம்ம ஊற்றணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய உப்புலாம் அதுலேருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கருவாட்டை எடுத்து வச்சுக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சுடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சுட போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்க கருவாட்டோட பேரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது பேர் நெய் பிஸ்கு. ஸோ பிஸ்கெட் மாதிரி நெய் பிஸ்கு, இந்த நேம் தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸாக இருக்கக்கூடிய எந்த கருவாடாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சுட பார்த்து உங்களுக்கு ரொம்பவும் பேர்ன் ஆகிடாது. நீங்கள் தண்ணியில் வந்து நான் லைட்டாக போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் நிறைய தண்ணி போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதிலே வெந்து பொலன்னு ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ண பார்த்து ஜஸ்ட்டு ஒரு கையில் தொடக்கூடிய அளவு வெதுவெதுப்பான தண்ணியில் ஜஸ்ட்டு இந்த கருவாடை கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சுட்டுக்கணும். ஒரு சைடு சுட்டாலே போதும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த சுட்ட ஒரு லைக் அந்த குழம்பு வந்து வேறு மாதிரி இருக்குது. எப்படி வந்து தந்தூருக்கு அந்த கபாபுக்கு ஒரு ஃப்ளேவர்ஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி சுட்டெடுத்த மீனாக இருக்கட்டும், இல்லை சுட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரே கொடுக்கும். வாவ், பார்த்தீங்களா, நம்ம கருவாடை சூப்பராக சுட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் குழம்பு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ குழம்பு செய்ய திருப்பி நம்மளுடைய மண் சட்டியில் வைக்கணும். மற்ற விஷயங்கள் நீங்கள் முன்னப்பிட பண்ணலாம், ஆனால் கருவாட்டு குழம்பு மண் சட்டியில் பண்ணலைன்னா மகா பாவம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் பண்ண பார்த்து கண்டிப்பாக நீங்கள் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக் பிரின்சிபல் என்னென்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நீங்கள் சுடக்கூடிய கருவாடாக அது இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னாங்குண்ணி எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு சின்ன காரப்பொடி எடுக்கிறீங்க, அப்படியும் இல்லைனா வந்து நெத்திலி கருவாடு எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சுட்டிங்கன்னா எரிஞ்சிரும். ஏன்னா அது ட்ரையாக இருக்குல்ல. சுட பார்த்து அந்த ஃப்ளெஷ் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெஷ்ஷாக இருக்கக்கூடியது வஞ்சரம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் பிஸ்க் எடுத்துருக்கோம், நெய் பிஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம். பீஸாக இருக்கக்கூடிய எந்த மீனாக இருந்தாலும் பெட்டர். அது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ரொம்ப அதேமாரி சுட தண்ணி ஊற்றி கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த கருவாடை போட்டிங்கன்னா மேஷ் ஆகிடும். மறந்துடாதீங்க. கையில் தொடக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மீனை சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா போதும், சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுடைய எண்ணெய் சட்டி ஹீட் ஆனோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம மெயினாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் கத்திரிக்காய் பார்த்து வாங்குங்க. இதுதான் பிஞ்சு கத்திரிக்காய், உண்மையான பிஞ்சு கத்திரிக்காய் தான். இந்த சைஸை விட அதிகமாக வாங்கினீங்கன்னா நல்லா தான் இருக்கும், பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா மொச்சை சேர்த்துக்கலாம். பட் மொச்சை எனக்கு வந்து நிறைய காய்கறி சேர்க்கறதுனால மொச்சையும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம மெயினாக வந்து அதில் இருக்கக்கூடிய தூள் மற்ற விஷயங்கள்லாம் தான் இதை ரொம்பவே ஸ்பெஷலாக ஆக்க போகுது. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்டி ஆல்மோஸ்ட் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம். வெந்தயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கருவேப்பிலை,
கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து கருவாட்டு குழம்புக்கு நம்ம மண் சட்டி இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதே மாதிரி பூண்டும் சின்ன வெங்காயமும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், ஆனால் எக்ஸாக்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான பூண்டு, சின்ன வெங்காயம் இதை நம்ம இதில் சேர்க்குறோம். பெருசாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தெலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீதிலாம் ஒன்று அப்படியே தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டைக்காய் வத்தல் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கரைசல், அருமையான ஒரு கரைசல் ரெடி பண்ணணும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அது எந்த கருவாடை எப்படி சூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் மண் சட்டி, அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அதை விட இம்பார்ட்டன்ட் இந்த கரைசல். இந்த கரைசல் எப்படி செய்கிறோன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் உங்களுடைய கிரேவியை எப்படி வரப்போகுதுன்றது இருக்குது. அண்ட் இன்னொரு நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னா, நார்மலாக நம்ம தக்காளி போடணும் உப்பு போட்டுருவோம். ஆனால் கருவாட்டு குழம்புல அது பண்ணவே கூடாது. நீங்கள் கருவாடு எல்லாத்தையும் போட்டு கடைசியாக தான் நீங்கள் உப்பு போடணும். ஏன்னா கருவாட்டில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது. கொதிக்க கொதிக்க மீனில் இருக்கக்கூடிய உப்பு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உப்பு சுத்தமாக துளி கூட போடக்கூடாது. நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் கரைசல்லாம் போட்டு அந்த மீன் கொதி வரும் இல்லையா, கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத உப்பு பார்த்துட்டு தான் நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ இது நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது அட்லீஸ்ட் நல்லா நம்மளுக்கு சுருண்டு குக்காகி வரணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போகணும். அதனால் இது சைட் பை சைட் குக் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம் கரைசலை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி எடுத்திருக்கேன். புது புளி, பழம்புளி எடுக்கல. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா ஆல்மோஸ்ட் ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நாம் அதில் போட்டு நல்லா சேர்த்து கரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான குழம்பு தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், இப்போ தக்காளி கரைக்க பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி தக்காளி கரைக்கணுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் கரைக்க பார்த்து நான் சொல்கிற விஷயத்த செய்யாமல் கரைச்சிங்கன்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கண் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் எடுத்துடணும். அது என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தக்காளியை வந்து நல்லா ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணி அதை வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் குக்கிங் நிறைய பண்ணணும். முதல்ல இருக்க நாட்டு தக்காளியாவது பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகள்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு டிசையர் டேஸ்ட் கிடைக்க மாட்டுது. நல்ல ஒரு குழம்புக்கு அழகே, எஸ்பெஷலி இந்த மாதிரி குழம்புக்கெலாம் அழகே எந்த அளவுக்கு தக்காளி கரையுதோ அதுதான். கண் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதை நம்ம கையில் நல்லா மெசிச்சு விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்பவே காயாக இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. எல்லாமே நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பழுக்கவே பழுக்காது. அண்ட் பார்க்க வெளியில் நல்ல பழமாட்டம் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா இந்த மாதிரி பச்சை காயாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தக்காளியை நல்லா குழச்சி விட்டுப்போம். ஸோ இப்போ இந்த கரைசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த டைமிங்கில் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான உருளைக்கிழங்கு, தோலோடே போடுங்க, அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் தோல் எடுத்துகிட்டு போடுவாங்க. நல்லா கழுவிட்டு தோலோடு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி நம்ம அதை பீஸை போடுறோமோ அதே மாதிரி அது குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்.
இதை நம்ம இப்போ இந்த சட்டியில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கரைசல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை நீங்கள் குக் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப நிறைய தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த தண்ணியில் கொஞ்சம் ஸ்ட்ரீம் மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகணும். இதை நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற மாதிரி நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும். மூடியாச்சு. இது சைட் ரெடி ஆகிட்டே இருக்கும். இது நல்லா ஒரு 8 மினிட்ஸ் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கரைசல், இதுக்கு தேவையான தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடை போட போகிறோம். கருவாடை போட்டதுக்கப்புறம் சால்ட் லெவல் செக் பண்ண போகிறோம். சால்ட் லெவல் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் சென்னாங்குண்ணி பொடின்றது நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ப்ராசஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த காம்பினேஷன் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பொடி வந்து ஃபைனல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு குயிக் வே ப்ராசஸ். ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெஜிடபிள்லாம் வந்து நல்லாவே குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கரைசலை இதில் ஆட் பண்ண போகிறோம். கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய சுட்டு வச்ச கருவாடை அதில் நம்ம போட போகிறோம். கருவாடை போட்டதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம அதுக்கான உப்பு கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்புல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வச்ச கருவாட்டு குழம்பு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாரி சுண்டை அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சுண்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உப்பு ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க. சுண்டை அதுக்கான உப்பு ஏறிக்கிட்டே போகும். இப்போ வந்து எவ்வளோ தான் நாட்டு தக்காளின்னு சொல்லி நம்மளுக்கு தக்காளி வந்தாலுமே சரி, அது வந்து பழைய தக்காளி மாதிரி இருக்கிறது இல்லை. முடிஞ்சால் நீங்கள் அதேமாரி தக்காளியுமே வந்து வாங்கி வச்சு ஒரு 10 நாள் கழித்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், நல்லா பழுத்து அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே நசுங்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு. ஆனால் அடிப்பட்டு நசுங்கிற மாதிரி இல்லை, தக்காளியை நசுக்கி பார்த்துவாங்க. பழம் அந்த அளவுக்கு நல்லா பழுத்துருக்கணும். பழுத்துனா நீங்கள் மசிய கூட தேவையில்ல, இப்படி கையில் வச்சிங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பழமாக இருக்குது, தொட்டு பார்த்தோன்னா அமுங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கட் பண்ணி பார்த்தா உள்ள கல்லாட்டம் இருக்குது. இது எப்படின்னே தெரியல. அந்த டைமிங்கில் இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கான டேஸ்டோடைய மூல விஷயம்னா இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் தான். எந்த அளவுக்கு உங்கள் இன்க்ரீடியன்ட் குவாலிட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் ஃபுட்டு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுட்டு வச்ச கருவாடை ஆட் பண்ண போகிறோம். இந்த சுட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய கருவாடு. இதை வந்து அப்படியே ஜென்டிலாக நம்ம உள்ளே அனுப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு உப்பு சரி பார்க்க போகிறோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் தான் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் குலுங்காமல் எடுத்து வச்சுருங்க. ஃப்ளேவர் சும்மா தெறிக்க விடுது. ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுட்டு அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய எக்ஸலண்ட்டான சுட்ட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சென்னாங்குண்ணி பொடியை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த சென்னாங்குண்ணியை சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் சென்னாங்குண்ணி ஆல்ரெடி நான் மண் இல்லாமல் எடுத்து வச்சுருந்தாலும் புடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும்.
எண்ணெய் எதுவும் சித்துறாதீங்க. இது நம்ம வறுக்கு பார்த்து சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை மாவில் கொஞ்சமாக நம்ம பூண்டு ஊறுகாயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு சும்மா அள்ளும். ஸோ நான் இங்கே பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கிறேன். இதை நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படியே மெல்லோவான டேஸ்ட், அதுக்கு மேலே பொடி, மலைச்சாரல் மாதிரி, அதுவும் சென்னாங்குண்ணி பொடி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பா, இந்த சென்னாங்குண்ணி, இந்த கருவாட்டு குழம்பு இதெல்லாம் செய்ய பார்த்து ஒரு டிவைனான ஃப்ளேவர் வரும். ஏ கூட கருவாடுன்னு சொல்லுவார் நம்ம தலைவர் சிங்காரவேலன், அந்த மாதிரி. ஐ மீன் இல்லைங்க, ஐ கருவாடுங்க. என்னங்க காசு கூட வாங்க போறாரு, நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. ஐயோ வேற லெவல். இந்த ஃப்ளேவர் பிடிக்காம நிறைய பேர் நாத்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை விட ஒரு டிவைன் ஃப்ளேவர் இருக்க முடியுமா? இதுக்கு நடுவில் இருந்தால் நம்ம சாப்பிட கூட தேவையில்ல, அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி தான். இங்கே சென்னாங்குண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூண்டு ஊறுகாயை மிக்ஸ் பண்ண தோசை மாவு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சென்னாங்குண்ணியை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மல் தூளோடு சேர்த்து ஒரு பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அழகாக ஒரு கல் தோசை மாதிரி போட்டு அதுக்கு மேலே இந்த பவுடரை மலைச்சாரல் மாதிரி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். தீயை இப்போ ஸ்லோ ஆகிக்கோங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த பேனில் அப்படியே நீங்கள் அந்த சென்னாங்குனியை விட்டுருங்க. அது என்ன ஆகுனா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அப்போ தான் நீங்கள் பிளெண்ட் பண்ண பார்த்து அந்த பொடியோட அது நல்லா பர்ஜ் ஆகி பிளெண்ட் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பதக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ண பார்த்தும் சரி, இல்லைனா நீங்கள் பிளெண்ட் பண்ண பார்த்தும் சரி, கரெக்டாக அரைப்படாது, ப்ராப்பரான தூளாக உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நல்லா இந்த மாதிரி ஒரு ஆடி மாதத்தில் நம்ம கருவாட்டு குழம்புனாலே ஆஹான்னுவோம். அதுவும் சுட்ட கருவாட்டு குழம்பு, அது கூட சென்னாங்குண்ணி பொடி தோசை, நார்மல் தோசை கூட இல்லை, அதுலேயும் நம்ம பூண்டு ஊறுகாய் சேர்த்துருக்கோம். எப்படி இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த பூண்டில் இருக்கக்கூடிய கிக்கு ப்ளஸ் அந்த பொடியில் இருக்கக்கூடிய கிறிஸ்பினஸ், சென்னாங்குண்ணியோட ஃப்ளேவர், இது எல்லாம் சேர்ந்து அதையும் நம்ம பிச்சு அப்படியே நம்ம கருவாட்டு குழம்புல வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நம்மளுடைய சென்னாங்குண்ணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே இதில் வந்து நம்ம பேனை வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கோல்ட் ஆகட்டும். அது கோல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சென்னாங்குண்ணியை நம்மளுடைய பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி அவுட்டோர்லாம் வர பார்த்து எங்களால் ஹெவி டியூட்டி மிக்ஸி யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு பவுடர் ரெசிபி சொன்னால, அது டைரெக்டாக கூட நம்ம அந்த மாதிரி அடிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பிளெண்டிங் மட்டும்தான் பண்ண முடியும், நாட் அ ஃபுல் பிளெண்டிங். ஸோ அந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்னாங்குண்ணியை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இட்லி பொடி, இதை நல்லா நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தோசையை போட போகிறோம். இந்த பொடியை அப்படி மலைச்சாரல் மாதிரி போட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். மீதி பொடி எங்கள் டீமுக்கு. ஸோ நாங்கள் 2 தோசை தான் காட்ட போகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தோசை மாவை அழகாக ஊற்றி பூண்டு தோசை மாவை டிசைரிங் ஷேப்புக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு வீட்டு தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு கல் தோசை மாதிரி பிடிக்கும், இல்லைனா வந்து லைக் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்னாங்குண்ணி தூளை மட்டும் கம்மியாக போடாதீங்க. அதேமாரி தோசை மாவு நல்லா இந்த மாதிரி தெளிவாக தெரிய பார்த்தே போட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா சேராமல் போயிடும்.
ஸோ நம்மளுடைய தோசை ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்குவோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை இமேஜின் பண்ணாலும் உங்கள் டிஷ் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த சுட்ட கருவாட்டு குழம்பை ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் அந்த பொடியை ரெடி பண்ணி வச்சிடணும் நேற்றே. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்து அப்படியே தோசையை செஞ்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே இந்த பொடியை போட்டு அப்படியே எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். என்னை விட்டால் லஞ்சுக்கு அதே தான் சாப்பிடுவேன், டின்னருக்கு அதே சாப்பிடுவேன். முடிஞ்சால் பழைய சோறு கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டு அதுக்கு லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு டின்னருக்கு திருப்பி இதுக்கு மேலே இட்லியோ இல்லை காலையில் இட்லி டின்னருக்கு தோசையோ எப்படி வேணால் செய்யலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு ஹோல்சம் டிஷ். பண்ண பார்த்து ரொம்ப கம்மியாக செஞ்சிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. வாவ், தோசை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தோசையை போட்டு நம்மளுடைய குழம்புல டிப் பண்ணுறோம், சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டடா.